पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनःकाय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानान् आनन्ददान् गुरून्। श्रीमद्देशिक वक्राब्जान् निशं यातविलोड्यतां पनीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तथा दृष्टुस्वरूपे अवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र वृत्तयः पञ्चतयः क्लिष्टाः प्रमाणविपर्ययविकल्पनिद्रा स्मृतयः प्रत्यक्ष अनुमानागमाः प्रमाणानि विपर्ययो मिथ्या ज्ञानम् अदत्रूपप्रदिष्टं शब्दज्ञानानुपातिवस्तुशून्यो विकल्पः अभावप्रत्यय आलम्बनावृत्तिनिद्रा अनुभूतविषया सम्प्रमोषः स्मृतिः अभ्यासवैराग्याभ्यां तन्निरोधः तत्र स्थितौ यत्नोऽभ्यासः स तु दीर्घकालनैरन्तर्यसत्कारासेवितो दृढभूमिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு மேலே சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகரம் யோக விருத்தின்னு பேர். அது பார்த்துட்டு இருக்கோம். இதில் பிரதம பாதம் சமாதி பாதத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 14வது சூத்திரம். நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த விருத்தி நிரோதத்தை பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு 2 உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அபியாசம், 2வது வைராக்கியம். நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அபியாசத்தை பற்றின டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். சதாசிவ பிரம்மேந்திரர் பார்த்தீங்கன்னா ஒரு 15வது சூத்திரத்துக்கு மேலே ஒரு அவதாரிக்கை கொடுக்குறார்.
அத வைராக்கியம் த்விவிதம் அபரம் பரம் சேதி. நம்ம எங்கெல்லாம் வியாச பாஷ்யத்துல நான் சொல்லாததெல்லாம் நான் சொல்லியிருந்தனோ அதெல்லாம் என்னோட ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையில சொல்றது. அதெல்லாம் இங்க சதாசிவ பிரம்மேந்திரர் கிளியரா சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் வந்து வேற வேற டீக்காக்காரங்க சொல்றது, வேற வேற கமெண்டேட்டர் வந்து சொல்றது, அதெல்லாம் ஒன்னா ஆக்கிதான் ஒரு ஆச்சாரியார் சொல்றாரு. இப்ப நான் சொல்றதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய இடத்துல இருந்து கீதா அங்க இங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். இதே மாதிரி இங்க கிளியரா இருக்கு பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அத வைராக்கியம். வைராக்கியம் எத்தனை விதம் அப்படின்னா த்விவிதம். அதனா பிறகு, பிறகுனா என்ன அர்த்தம்? அபியாசத்தை பத்தி பேசிய பிறகு. வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா 2 விதம். என்ன 2 விதம் அப்படின்னா, அபரம் பரம் செய்தி. அபர வைராக்கியம் பரவைராக்கியம் என்று 2 விதங்களாக ஆகின்றது. அபர வைராக்கியம் முதல்ல வரும், அதுக்கப்புறம் பரவைராக்கியம் பின்னாடி வரும். அபரம் அந்த அபர வைராக்கியம் எத்தனை வெரைட்டி ஆச்சாரியார் சொல்றாரு? யதமானம் வியதிரேகம் ஏகேந்திரியம் வசீகார பேதேன சதுர்விதம். அப்ப அப்பர வைராக்கியம்ன்றதுக்கு அர்த்தம் கீழான வைராக்கியம். அப்புறம் என்ன அர்த்தம்? கீழன்னு அர்த்தம். கீழான வைராக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வெரைட்டியா சதுர்விதமா பிரிகின்றது. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதமான ரூப வைராக்கியம். இதெல்லாம் நீங்க வியாச பாஷ்யத்துல எழுதிருப்பீங்க. யதமான ரூப வைராக்கியம் ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா வெதிரேக ரூப வைராக்கியம். வெதிரேகத்தை நான் என்ன சொல்லியிருக்கேன்? அன்வய வெதிரேகம்னு போட்டுக்கணும். சில இடத்துல வெதிரேக ரூப வைராக்கியம்னு இருக்கும், நம்ம என்ன பண்ணிக்கணும்? அன்வய வெதிரேக ரூப வைராக்கியம் போட்டுக்கணும். 2வது. 3வது வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏகேந்திரிய ரூப வைராக்கியம். ரூபம் ரூபம்னு என்ன அர்த்தம்னா வடிவம்னு அர்த்தம். தமிழ்ல எழுதும்போது வடிவம்னு எழுதிக்கணும். அப்ப ஏகேந்திரிய ரூப வைராக்கியம் 3வது. 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வசீகார வைராக்கியம் அப்படின்னு 4வது. இதுல வந்து பாத்தீங்கன்னா தத்திர ஆத்யத்திரயம். இதுல தத்திர அப்படின்னா இந்த வைராக்கியத்துல மத்தியில, வைராக்கியத்தை 4 விதத்தோட மத்தியில ஆத்யத்திரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 3. முதல் 3 என்னது? யதமானம், அதுக்கப்புறம் அன்வய வெதிரேகம், அதுக்கப்புறம் ஏகேந்திரியம். இந்த 3ம் வந்து பாத்தீங்கன்னா முதல் 3ம் அர்த்தாத் சூச்சயன். திரயம் அர்த்தாத்து சூச்சயன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3த்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சூத்திரக்காரர் சொல்லவில்லை. பதஞ்சலி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் 3 பத்தி பேசல. 3 பத்தி பேசாம வெறும் குறிப்பு மட்டும் சொல்லிட்டார், இண்டிகேட் பண்ணியிருக்கார். வேற மொத்தமா அதை பத்தி பேசவே இல்லை. பேசாம வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத் சதுர்த்தமாக நேரடியா ஒரு பதஞ்சலி முனிவர் என்ன பண்ணிட்டார்? 4வதா இருக்கக்கூடிய வசீகார வைராக்கியத்தையே பேச ஆரம்பிச்சிட்டார். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்றதுதான், ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோன்னே 4வது ஸ்டெப்ல போய் நிக்க முடியாது. ஆசைதான் எல்லாத்துக்கும், லோக்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, எடுத்தோன்னே ஃப்ரூட் வேணும்னு நமக்கு ஆசை. அப்ப பைபாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணனுக்கு வந்து பூர்வாசிரமத்துல என்னோட அண்ணனுக்கு வந்து டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. என்ன ஆகும் தெரியுங்களா? அண்ணனும் நானும் காம்படிட்டரா இருக்கும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா 5th இருந்து வந்து பாத்தீங்கன்னா 7th போட்டான். அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆசை, ரொம்ப ஆசை. என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் அது மாதிரி டபுள் ப்ரொமோஷன் வாங்கணும். அப்புறம் கரெக்டா நான் 5th வந்து சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீமே எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அடப்பாவுமே, என் கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ப்ரொமோஷன் வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டபுள் ப்ரொமோஷன் எடுத்துருச்சு. அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஆசைதான், டபுள் ப்ரொமோஷன் வாங்கலாம், ட்ரிபிள் ப்ரொமோஷன் வாங்கலான்னு. ஆனா முடியாது. நீங்க எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்ப சதுர்த்த வைராக்கியம் எது அப்படின்னா வசீகார வைராக்கியம் 4வதா வருது. ஆனா அந்த 4வது வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? மற்ற தரிசன கிரந்தங்கள்ல இருந்து, மற்ற வைராக்கியத்தை பத்தி பேசக்கூடியதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த டெர்மினாலஜில எங்க சுவாமி அதிகமா பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக வாசிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு பிரதானம். அப்ப யதமானம் முதலிய 3 வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா மாறி 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 4வதா இருக்கக்கூடிய அந்த வசீகார வைராக்கியமா பரிணமிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும்.
ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளை பத்தி, வசீகார வைராகியத்தை பத்தி பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றார்? சூத்திரம் 15. திரஷ்டானுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராகியம். திரஷ்டானுஸ்ரவிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சஞ்ஞா வைராகியம். திரஷ்ட அனுஸ்ரவிக்க ரெண்டு பிரிக்கிறோம் நம்ம. திரஷ்ட அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்மளால பார்த்து அனுபவிக்கப்பட்டது. எதெல்லாம் நம்ம பார்த்து அனுபவிக்கிறோமோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்ட விஷயம் அப்படின்னு பேர். இந்த ஜென்மத்துல இந்த லோகத்துல நம்ம பார்த்த அனுபவிச்சது எல்லாத்தையும். இதுக்கு அடுத்தது ஆணுஸ்ரவிக்க விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆணுஸ்ரவிக்கம்ன்றதுக்கு அர்த்தம் அனுஸ்ரவிக்கசிய பவம் ஆணுஸ்ரவிக்கம். அனுஸ்ரவிக்கம்னா என்ன அர்த்தம்? வேதம். அந்த வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கின்றதோ தத்திர பவம் சொல்லுவோம். அந்த வேதத்துல எதெல்லாம் இருக்கோ அதுக்கு பேர் வந்து ஆணுஸ்ரவிக்கம் அப்படின்னு பேர். அப்ப வேதத்துல எதை பத்திலாம் இருக்கு? பரலோக விஷயங்களை பத்திலாம் இருக்கு. இந்த சொர்க்கத்தை இந்த இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரலோகங்கள் எல்லாம் பிரம்மலோக பரியந்தம், பிரம்மலோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் போகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு விராவரியா டீட்டெயிலா பேசியிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு ஒரே வார்த்தை ஆணுஸ்ரவிக்க விஷயம்னு பேரு. இந்த ரெண்டுத்திலையும் அப்ப இகலோக பரலோகம்னு வேற வேற இடத்துல அது மாதிரி சொல்லுவாங்க. இகலோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட, ஆணுஸ்ரவிக்கன்றதுக்கு அர்த்தம் பரலோகம். இந்த ரெண்டு விஷயங்களை பத்தினியும் வித்ருஷ்ணஸ்ய, வி திருஷ்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? வி ஃபார் விகத. வின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? விகத. விகதனா என்ன அர்த்தம்? இல்லாத. இல்லாதனா எது இல்லாத? திருஷ்ணான்றதுக்கு அர்த்தம் வேட்கை, லஸ்ட். நம்ம வேட்கை படுறோம்ல, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோமே, அந்த ஆசை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஆசை இருந்தாலும் அந்த தீவிரத்தன்மை அடையும் போது நம்மளால அதை அடையணுன்ற ஒரு வேட்கை வருது. அந்த வேட்கை தான் ஆசையோட அடுத்த ஃபார்ம், லஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். அதை வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கிறது. திருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ணானா தாகம்னு பேரு. தாகத்தை தான் வந்து நம்ம என்ன பண்றோம் தமிழ்ல சொல்லும்போது தாகத்துக்கு இன்னொரு வார்த்தை தான் வேட்கைன்னு பேரு. அந்த வேட்கையை தான் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, லஸ்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா வசீகார சஞ்ஞா வைராகியம். சஞ்ஞான்றதுக்கு அர்த்தம் பெயர். வசீகாரம் என்ற பெயரை உடைய வைராகியம் என்று சொல்லப்படும். அப்ப இந்த உலகத்திலையும் பரலோகத்திலையும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சதா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வசீகார வைராகியத்தை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். சொல்லியாச்சு. ஆச்சரியர் வந்து பாத்தீங்கன்னா அழகா பாஷையை டீக்கா பண்ற பாருங்க. விருத்தி ஸ்ரக்கு சந்தனாதயோ விஷயா திரஷ்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நானே இப்போ பேசுற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மேல போறேன்னு வச்சுங்களேன். இந்த பெரியவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி ஆச்சாரியர்களுக்கும் முக்த புருஷர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது எங்களை மாதிரி ஆச்சாரியர்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்களோ அவங்கள கைப்பிடிச்சி மேலே தூக்கணும்னு நிறைய விஷயங்களை பேச வேண்டியது. இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது ஒன்று சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தேகத்தை எழுப்பி அதுக்கு சமாதானத்தை சொல்லணும். பரமதங்களை எல்லாத்தையும் கண்டனம் பண்ணணும். ஒரு ஆச்சாரியரோட முக்கியமான பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, பரமதங்கள் தப்பான நமக்கு எல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் கிரிப் இருக்கோ அதெல்லாத்தையும் உடைச்சி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியோட கடமை. ஆனால் முக்த புருஷர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்த புருஷர்கள் நீங்கள் ரமண பகவான் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இன்னொருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதரை பார்த்துருக்கேன். இந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தி இருக்கும். இப்போ என்கிட்டலாம் சுத்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கலோக்கியாக நான் பேசுகிறேன். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரம்மச்சரியம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். யாராவது கேட்டாங்கன்னா, சாமியார் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, சாமினா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்ல, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டுன்னு பேசணும் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் சாதுக்கள் எல்லாமே நல்லது கெட்டது எல்லாத்தையும் விசாரம்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுத்து வச்சு விசாரம் பண்ணுவோம். அப்போ நமக்கு தப்பான பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கலாம் அவங்களுக்கு. அப்போ பரமஹம்சர்ட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்டெல்லாம் சிஷ்யர்கள் கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சித்தர்கள் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதே விஷயம் முக்த புருஷர்களாக இருக்கிற நிஷ்டர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா
எந்த நெகட்டிவும் ஒரு லைட்டா ஒரு இது கூட வந்து பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. இப்போ வியாச பகவானா இருக்கட்டும், சங்கரரா இருக்கட்டும், ஒரு ஆச்சாரிய பதத்துல இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா உங்களுக்கு? எங்கயாவது வந்து வைராக்கியம்னு பேசும்போது, நான் இன்னைக்கு காலையில கூட சொன்னேன், 3 வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. ஸ்திரீ அன்னபானா, ஸ்திரீ அன்னபானா, இதுதான் வந்து இருக்கும். அந்த ஸ்திரீக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, வனிதான்னு போட்டுருவாங்க, வேற எதுவும் இல்லை. இது ஏன் அப்படின்னா பேசிக் இன்ஸ்டிங்டா எல்லாத்துலயும் ஜீவராசிகள்கிட்ட இருக்கிறது அது இருக்கு, காமம் இருக்கு. ஆனா இவர்கிட்ட பாருங்களேன், இவர்கிட்ட பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா ஸ்ரக்குன்னு ஆரம்பிக்கிறார். ஸ்ரக்கு சந்தனாதயோ அப்படின்ற, அதாவது அந்த வனிதான்ற சப்தத்தை இதுக்கு கூட வந்து வனிதான் இருக்கு. வனிதா ஸ்ரக் சந்தனாதயோன்னு இருக்கணும், இல்லைன்னா ஸ்ரக்கு சந்தன வனிதாதயோன்னு இருக்கணும். இப்படிதான் வார்த்தை இருக்கும். என்ன பண்ணிட்டாரு, வனிதாவை தூக்கி கட் பண்ணிட்டாரு. முக்த புருஷன் எதுக்கு தேவையில்லாம ஸ்திரீ எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு பாவம். ஏதாவது நான் வந்து ஸ்திரீயை பேசுவோம், அவங்க புத்தி வந்து வேற எங்கேயாவது போயிடும். நம்ம ஒண்ணு பேசிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக பேசுவோம். இந்த மனசு என்ன பண்ணும், கூறுகட்ட மனசு வேற ஏதாவது பின்பக்கம் போயிடும். அதனால வந்து பெரியவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா என்ன பண்ணிட்டாரு, ஸ்ட்ரக்குன்றதுக்கு அர்த்தம் மாலை. மாலைன்னா என்ன சுவாமி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டு நிறைய பேருக்கு இந்த ஜாஸ்மின் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஸ்மெல் இருக்குல்ல, அதை ஸ்மெல் பண்ணாவே ஆனந்தமா இருக்கு. முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ரோட்ல போகும்போதே வரும்போதே கூட மாலைகளை போட்டுக்கிட்டு, சொந்தமா மாலைகளை போட்டுட்டு போறோம். நம்ம தலையில வைக்கிறோம்ல, அது மாதிரி பெண்கள்லாம் வைக்கிறோம்ல, பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மல்லிகைப்பூ வச்சா ஆனந்தமா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்றோம். அப்ப ஸ்ட்ரக்குன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் எல்லாத்தையும் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சந்தனாதயம், உடம்புல பூசிக்கிறது நல்ல ஸ்மெல்லுக்காக. வந்து எனக்கு ரொம்ப சாண்டல் மேல ரொம்ப வீக்னஸ், கிளியரா எழுதுறாரு பாருங்க. எனக்கு நான் யூஸ் பண்ற ஊதுவத்தி பாத்தீங்கன்னா சாண்டல் ஊதுவத்தியா வாங்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல சோப்பு வாங்கும் போது வந்து சாண்டல் வாசனையா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வெட்டிங் அதிகமாகுது. அப்ப நான் ஸ்வெட்டிங் அதிகமாகிறதுனால பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பேட் ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் பண்றோம். முக்த புருஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நாத்து அடிக்கிறது தானே, ஸ்மெல் வேறது தானே. இதை போய் எவ்வளவு நாள் சோப்பு போட்டும், பவுடர் போட்டும், பெர்ஃப்யூம் அடிச்சும், சந்தனத்தை பூசியும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, நல்லா வைராக்கியத்தை அந்த மக்களோட பழகிறத நிப்பாட்டிட்டு சதா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோ, வெறும் குச்சி போதும், ப்ரஷ் எடுத்து பண்ணிக்கலாம். நர்மதா பரிக்கிரமம் இது மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது, கையில வந்து தலைக்கு எண்ணெய் இருக்காது. யாத்திரைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பூசக்கூடாதுன்னு இது இருக்கு. 1 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயே பூசலை, சோப்பு போடக்கூடாதுன்னு இருக்கு, சோப்பு போடவே இல்லை. அதே மாதிரி ப்ரஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது வேப்பங்குச்சி கிடச்சதுன்னா வேப்பங்குச்சி உடச்சி வச்சிருப்போம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா எங்கேயாவது கறி இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்களே கறி எடுத்து பூசணும், கோல்கேட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் கூட வந்துச்சு, கறி எடுத்து பூசிக்கிறது. இது மாதிரி நிறைய சார்கோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட், இதுதான் நேச்சராக இருந்துச்சு. அப்போ வஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்திரம் வச்சுக்கிறது, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோட ட்ரெஸ் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நர்மதா பரிக்கிரமெல்லாம் முடிச்சு இமாலயாசனம் சுற்றி வந்து நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது 4 பேர் வராங்க போகிறாங்க அப்படின்னும் போது நான் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா சோப்புலாம் போட வேண்டியிருக்கு. என் சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா சோப் போட மாட்டார். என் பக்கத்தில் அவர் பக்கத்தில் போனாவே எனக்கே ரொம்ப கோபமாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியராக இருந்துட்டு நான் சோப் போட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சோப் போடல. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், என் கூட ட்ராவல் பண்ணும்போது அவரோட பாடி ஸ்மெல் வந்து எனக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஐயோ நம்ம பக்கத்தில் போனால் யாருக்கும் டிஸ்டர்ப் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இது விரக்தருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரக்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் இல்லாத விரக்தருக்கு ஒருத்தன் சமாதி அபியாசத்தில் போகிறான் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவு சாப்பிட்ற உணவை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்டாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன். மண் ஏதாவது ரொம்ப அழுக்காச்சு அப்படின்னா நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த நதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரையில் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து கொஞ்சம் கோலான்னு மண் கிடைக்கும். அப்போ அந்த மண்ணை எடுத்து நல்லா பூசி தேய்ச்சி குளிச்சுட்டோன்னு வச்சுங்களேன், குடிச்சு போச்சு, சோப்பே தேவையில்லை. அழுக்கு தானே போகணும், வாசனை இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. வாசனை என்னது, இந்த உடம்போடது நாத்தம் தான், வேற என்ன ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல் தான் வரும். அப்போ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிறக்கு சந்தனாதயோ, சந்தனாதயோன்னா என்ன அர்த்தம், மற்ற எல்லாத்தையும் இந்த தேகத்துல என்னெல்லாம் சேர்க்கிறோமோ அதை எல்லாத்தையும் எடுத்துங்க. சிறக்குன்றதுக்கு அர்த்தம் மாலை மரியாதை முதலியவைகள் எல்லாத்துலேயும் சந்தன முதலிய லேப்பங்கள் நம்ம போடுறோமே பூச்சி, இது எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்கள்லையும் என்னது திரஷ்டான்னு பேர், இதுக்கு பேர் இகலோக போக விஷயங்கள். அதுக்கப்புறம் வேதோக்த சொர்க்காதயோ, வேதத்துல சொல்லப்பட்டது எதுவோ அந்த சொர்க்கம் முதலியவைகள் எல்லாமே ஆனுஸ்ரவிக்காக. ஆனுஸ்ரவிக்கான என்ன அர்த்தம், அனுஸ்ரவிக்க அப்படின்னா என்ன அர்த்தம், வேதம்
அந்த அனுசிரவிக்கத்துல சொல்லப்பட்ட சொர்க்கம் முதலியவைகளுக்கு பேர் ஆனுசிரவிக்கான்னு பேர். அது பகவச்சனத்துல போட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா படிச்சீங்க அப்படின்னா தேவி பாகவதத்தெல்லாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவி புராணம் படிக்கணும். தேவி புராணத்தெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா சொர்க்கத்தை பற்றிலாம் நிறைய வர்ணனைகள் இருக்கு. புராணங்கள்லாம் வந்து ஸ்காந்தத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் திவ்ய போகங்கள்லாம் இருக்கு. எல்லா விஷயங்களுக்கும் பேர் சொர்க்காதையோன்னு பொதுவாக போட்டாச்சு. போட்டதுக்கு பிறகு தத்திர உபயத்ராபி சத்யாம் அபி, இந்த ரெண்டும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்த வசத்தினால உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ என்னவோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவைலபிளாக இருக்கு, சரி அவைலபிளாக இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு காலையில் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், பிராரப்தத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் என்னோட சிஷியர்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் என்ன பண்ணியிருக்கோம், அயாச்சிதம்ன்றதை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்னோட சிஷியர்களை இது வரைக்கும் ஒன்றுமே கேட்டதில்லைங்க. நான் தான் ஆச்சரியமா இருக்கு. நான் தான் வழுக்க டைம் ஒவ்வொருத்தருக்கும் இதை வச்சுக்கணும், இதை யூஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணி நான் ஏதாவது கொடுக்கணும் இல்லையே. என்கிட்ட வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சாமி அப்படின்னு கேட்டது, எனக்கு இந்த வஸ்து வேணும் சாமின்னு கேட்டது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு வந்து சிஷியர்கள்லாம் அவ்வளோ அற்புதமான சிஷியர், ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேட்டது. நான் என் குருட்ட எதுவும் கேட்டது, என்னோட சிஷியர்கள் என்கிட்ட எதுவும் கேட்டது, நானும் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் கேட்டதில்லை. இப்போ என்ன வச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, என்னது சாதகனுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தத்துல என்ன வருதோ அதை வச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, பிராரப்தத்துல வர்றது கூட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்று தேவை இருக்கு. இப்ப சிரவண காலத்துல ஒன்று தேவை இருக்கு. இப்ப மனன காலம், நான் வந்து ஒரு ரூம்ல இருந்து பாக்குறேன், எல்லாத்தையும் பாடம் எடுக்கிறேன், புஸ்தகங்கள் தேவைப்படுது. இப்ப இந்த மானிட்டர் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து மானிட்டர் கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து கொண்டு வந்தார். இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து சேரும்போது இது தேவையா தேவையில்லையா, நம்மளோட சாதனைக்கு இது அவசியம் இல்லையா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு அப்போ பிராரப்தத்தில் வருது அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ண முடியாது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் இருந்தார், அற்புதமான யோகி, நல்ல அபியாசம் பண்ணிட்டு இருந்தார். பிரணவம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீக் போயிட்டு இருந்துச்சு, ஃபுல் டைம். இப்போ நம்ம அரை மணி நேரம் பண்ணுறோம், ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணீங்கன்னா பிரணவம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நாள் ஃபுல்லாக பிரணவம், நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம். இந்த 2 அபியாசத்தை மட்டும் அந்த சன்னியாசி சாதகர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சொன்னேன், ஜி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எனக்கு கொஞ்சம் கைராக பார்க்க தெரியும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வருவாங்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க. நான் என்ன பண்ணிட்டேன், யாத்திரை கிளம்பி போயிட்டேன். இவர் என்ன பண்ணாரு, சாமி எது வருதோ அதை ஏற்றுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. இந்த ஓஷோ டைப், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோவோட ஃபாலோவர். அப்போ வந்து ஓஷோ சொல்லியிருக்காரு, எது வந்தாலும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு. அப்போ ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது நம்ம சாதனைக்கு யூஸாக இருக்குமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு, பிராரப்தத்தினால வலிய வந்தாலும் கூட என்ன பண்ணணும், இது எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக இருக்கணும். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஃப்ரீயாக இருந்தார், எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் ஃப்ரீயாக இருந்தார். ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்துச்சு, கொத்திட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, லைஃப் போச்சு. திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதக ஜீவனம் வாழ்றதுக்கு நீங்கள் திரும்ப ஏர்னிங்ஸ் போயாச்சு. ஏர்னிங்ஸ் போய் மெதுவாக சம்பாத்தியத்துக்கு போய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த லைஃப்க்கு அவர் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்து. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராரப்தத்தில் வர்றதை கூட நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புராணத்தில் வந்து ஒரு கதை சொல்லுவோம். என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பரிவிராஜகன்றா, ஒரு பரிவிராஜக சன்னியாசி. அந்த பரிவிராஜக சன்னியாசி என்ன பண்ணுறா, தேசாந்தரம் போயிட்டே இருக்கும்போது ஒரு நாட்டுக்குள்ளார, ஒரு புதுசாக ஒரு தேசத்துக்குள்ளார வரும்போது ஒரே க்ரௌட் அந்த தேசத்தில். என்ன அப்படின்னா, இல்லை அந்த இளவரசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயம்வரம் நடக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என்ன அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எட்டி பார்க்குறான். அந்த எட்டி பார்க்கும்போது என்ன கூட்டமாக இருக்குன்னு எட்டி பார்க்கும்போது அந்த இளவரசி என்ன பண்ணுறா, மெதுவாக ஒவ்வொரு ஆளாக பார்த்துக்கிட்டே வரா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா தலையை எட்டி பார்க்குறான் பாருங்க. எட்டி பார்த்தோன்னா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ். மாலையை தூக்கி இவன் கழுத்தில் போட்ட மாத்திரத்தில் இந்த சன்னியாசி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் இந்த மாலையை பிடிச்சி அறுத்து தூக்கி எறிஞ்சிட்டு இது பண்ண. உடனே இவன் சொல்லிட்டா, அடைஞ்சா நீ தான், உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், செத்தே போயிடுவேன் அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இல்லை முடியாது, நான் சன்னியாசி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீகாரம் பண்ணவே முடியாது, நான் மோட்சத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான்.
அப்பா வந்து ராஜா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ சன்னியாசிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னை நான் ராஜாவா ஆக்கிடுறேன் இந்த நாட்டுக்கு. அப்ப என்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, ராஜாவா இருந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ராஜாவாவது பூஜாவாவது இதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவன் பாட்டு காட்டு நோக்கி வேகமா போறான். போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே தொடர்ந்து போறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே ராஜாவும் போறாங்க, மந்திரியும் போறாங்க. இது மாதிரி அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து படாமையே போயிட்டான். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மார்க்கத்துல போறவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜகுமாரி கிடைச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய ராஜ்யமே கிடைச்சாலும் சரி, ஒரு சாதகன் என்ன பண்ணணும்னா மேல் நோக்கி தான் போகணும், முடிய வேற எதை நோக்கியும் திரும்பக்கூடாது. வழியே தானே வருது சுவாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோட நண்பர் மாதிரி என்ன ஆயிடணும், பாதையில இருந்து மாறி போயிடணும். அப்ப என்னோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டார். அந்த புராணத்துல சொன்ன அந்த சன்னியாசி என்ன பண்ணார், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நேரா போயிட்டார். இதுதான் தியாகம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் தேவை இருக்கும். சிரவண காலம், மனன காலம்னு 2 சொல்றோம். இந்த சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் நமக்கு கொஞ்சம் தேவைகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. இப்ப நான் உங்களை சொல்றேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்கன்னு நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மெதுவா நடக்கட்டும். மெதுவா சிரவணம் பண்ணிக்கிட்டே வாங்க, மனனம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு காலத்துல வந்து நிதித்தியாசனத்துக்குன்னு இந்த சமாதி அபியாசத்துக்கு எப்ப வரீங்களோ அப்ப என்ன பண்ணி ஆகணும், சர்வ பரித்தியாகம் பண்ணாதான் முடியும். அப்ப அந்த வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துக்கு அடைஞ்சாதான் நீங்க கண்ணு மூடி சொஸ்தமா உட்கார முடியும். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இங்க சொல்லுது தத்திர உபயத்ராபி சத்யாபி. உபயத்திர அப்படின்னா என்ன அர்த்தம், 2 விஷயங்கள். திருஷ்ட விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கு, அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அந்த ஆணுசிரவிக்க விஷயம் பரலோக விஷயங்களும் இருந்தாலும் கூட கிருஷ்ணாயாம் விவேக தாரதம்யேன அந்த ஆசை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஒரு 50 பேர் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா 50 பேருக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கிற வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எதனால உண்டாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு போய் எடுத்துடுறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி விவேகம் பண்ற சக்தி சாமர்த்தியம் யாருக்கு இருக்கோ அந்த விவேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த விவேகம் எப்படி இருக்கும், அதுக்கும் தாரதமியம்னு சொல்லுவோம். தாரதமியம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். சில பேருக்கு விஷன் கம்மியா இருக்கும், சில பேருக்கு நல்ல விஷன் இருக்கும். இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை டெய்லி பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன்னா, இது எங்க போய் முடியும் அதான் பார்ப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவா என்ன பண்ணுவோம், நமக்கு கிடைச்சோன்னு ஸ்வீகாரம் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதோட பரிணாமம் என்ன, இது நாளைக்கு என்ன ஆகும், அடுத்த வருஷம் என்ன ஆகும், அடுத்து போக போக அது என்ன மாறும், இதெல்லாம் நான் பார்ப்போம். சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம் உன்னை ஸ்வீகாரம் பண்றதுக்கு முன்னாடியே. அப்ப அப்படி பார்த்து பார்த்து விவேகம் வர 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 உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது வேணுமா வேணாமா, இது வேணுமா வேணாமா, இது வேணாம் இது வேணாம் இது வேணான்னு தோணும். இப்போ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இருக்கு, நீங்களும் நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணுவீங்க. சாஸ்திரம் படிச்சவங்களும் ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. ரமண மாதிரி பெரியவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 100% விளக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்ப இங்க ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னா, விவேக தாரதம்யேன. அந்த விவேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றத்தாழ்வோட இருக்கு, மேல கீழே இருக்கு. அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியமும் கூட என்ன இருக்கு, மொத்தம் 4 விதங்களா வைராக்கியம் பிரியுது. என்னென்னது, யதமான ஆதி வைராக்கிய திரயம் பவத். முதல் 3 வைராக்கியங்கள் விவேகத்தை பேஸ் பண்ணி வருகின்றது. விவேகம் இருக்கா, இருக்கு, நம்ம செலக்ட் பண்றோம். ஆனா நம்ம விவேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன செலக்ட் பண்றோம், ஒன்ன தியாகம் பண்றோம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தாரதமியம் இருக்கு. இதை வச்சு 3 பேர்த்துக்கும் 3 வைராக்கியம் வந்து பேர் கொடுக்கிறது. வைராக்கிய திரயம் பவதி, 3 விதமான வைராக்கியங்கள் சம்பவிக்குது. அப்போ விவேகம், விவேகத்தை வச்சுக்கிட்டு வரக்கூடியதுதான் வைராக்கியம். இது ரொம்ப எப்பவுமே மனசுல வச்சுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நான் யாத்திரைகள் பண்ணும்போது பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, விவேகம் இல்லாத வைராக்கியம் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அது பின்னாடி போயிடுவாங்க. அப்ப விவேகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர். இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாடத்துல, இது சொப்பனம், இது சொப்பனம், இது சொப்பனம், இது சத்தியம் இல்லை, இது பொய், இது பொய், சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், எல்லாத்துக்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு திரும்ப 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 சொல்ல 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 உங்களுக்கு மெதுவா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து சொன்ன மாத்திரத்துல புரிஞ்சிடும், இன்னொருத்தருக்கு மெதுவா 1000 முறை சொல்ல 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 உள்ள வரும்.
வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த விவேகம் வந்து எதை எடுத்தாலும் இதுக்கு துக்கம் எவ்வளவு விலை கொடுக்கணும், எதை எடுத்தாலும் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது, எதுக்கு இது, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, திரும்ப திரும்ப கேட்க 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 இதுக்கு என்ன விலை கொடுக்கணும், முக்கியமானது அதுதான். யாராவது வந்து பாத்தீங்கன்னா கார் கொடுத்துட்றாங்க, சரி கார் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் பெட்ரோல் போடணும் இல்லை, ஏதாவது ரிப்பேர் ஆச்சு கேரேஜில் போய் விடணும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், எல்லா காலி. எல்லாத்தையும் இது மோட்ச மார்க்கத்தை யூஸ் ஆகுமா, எனக்கு சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்னம் கொடுக்குமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணிடலாம். அப்ப இது மாதிரி இருக்கிற விவேகம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றத்தாழ்வோட இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி வைராக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா 3 விதங்களா, யதமானம், அதுக்கப்புறம் அன்வய வெதிரேக்கம், அதுக்கப்புறம் ஏகேந்திரியம், 3 விதமான வைராக்கியங்கள் உண்டாகிறது. யதமானத்துவம் நாம பாருங்க, இதுல வந்து வியாச பாஷ்யத்துல இதெல்லாம் சொல்லல, வியாச பாஷ்யத்துல இல்லாத இங்க சொல்ற. யதமானம்னா என்ன சுவாமி, வைராக்கியத்துக்கு டெபினிஷன் என்ன சுவாமி, ஆச்சாரிய சொல்றாரு, யதமானத்துவம் நாம அஸ்மி ஜகதி, அஸ்மின் ஜகதி. அங்க சம்ஸ்கிருதத்துல இன்னும் விட்டு போயிருக்கு பாருங்க, சம்ஸ்கிருதத்துல படிக்கிறவங்களுக்கு அஸ்மின் இன்னு நகாரம் காணும். அஸ்மின் ஜகதி, இதுல தமிழ்ல எழுதும் போது கரெக்டா எழுதியிருக்க. அஸ்மின் ஜகதி கிம் சாரம், நல்லா தெரிஞ்சுங்க. யதமான வைராக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஜெகத்தில், அஸ்மின் ஜெகத்தி அப்படின்னா இந்த ஜெகத்தில், கிம் சாரம் கிம் அசாரமிதி, எதுப்பா சாரமுடையது எது சாரம் இல்லாதது அப்படின்னு எதை எடுத்தாலும் இது யோசனை வரணும் உங்களுக்கு. அந்த யோசனையை தூண்டுறதுக்கு, சிந்தனையை தூண்டுறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எதை எடுத்தாலும் இது என்ன கொடுக்கும், இது என்ன கொடுக்கும், இது என்ன கொடுக்கும், இதனால லாபம் என்ன, இதனால வைஷ்யனா இருக்கணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல போறவன் நல்ல வைஷ்ய குணத்தோட இருக்கணும். ஃபார்வார்ட் ஃபார்வார்ட் ஃபார்வார்ட்னு யோசிக்கணும். என்ன பெனிஃபிட் என்ன பெனிஃபிட் என்ன பெனிஃபிட்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப பெனிஃபிட்டை யோசிச்சிங்க அப்படின்னா, இந்த உலகத்துல ஏதாவது பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா வெறும் வெங்காயம் சாமி, வெறும் வாழைமட்டை சாமி, உரிக்க 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 ஒன்றும் இல்லை. அப்ப யாத்திரை எல்லாமே நம்ம பண்றோம்னா அடையிற வரைக்கும் சுகம், அடைஞ்சதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை சாமி. அப்ப ஆனாலும் புத்தி வருதான்னு கேட்டீங்கன்னா நமக்கு புத்தியே வரமாட்டேங்குது. என்ன பண்றோம், தேடி 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 போயிட்டே இருக்கோம். இது வரைக்கும் அடைஞ்சதெல்லாம் பாருங்க, ஏதாவது திருப்தியை கொடுத்துருக்கா, போதுன்ற எண்ணத்தை கொடுத்துருக்கா, நான் கொடுக்கவே இல்லை. இனி அடையப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அதே மாதிரிதான், வெங்காயத்தை உரிக்க உரிக்க வந்துகிட்டே தான் இருக்கும், ஒண்ணும் இல்லை. இது மாதிரி சாரம் இல்லாதது வாழைமட்டை, வெறும் கடைசியில கிடைக்கிற அந்த தண்டு, வாழைத்தண்டு இருக்குல்ல, அதுதான் டேஸ்ட் இருக்கு, ஒரு டேஸ்ட் இல்லை, சப்பு இருக்கு. அதுல என்ன டேஸ்ட் இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்காது. இதே மாதிரி இந்த உலகத்துல மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா நிஸ்சாரம். இத வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துல கிம் சாரம், சாரமான வஸ்து எது, அதே நேரத்துல கிம் அசாரம், எது சாரம் இல்லாதது, சுவை இல்லாதது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரு சாஸ்திராபியாம், இந்த குரு மூலமாகவும் சாஸ்திரத்து மூலமாகவும் விஜ்ஞாஸ்யாமி இது யுத்யோகா. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், குருநாதரோட வச்சனத்தை வச்சுக்கிட்டோம், சாஸ்திரம் சொல்ற வச்சனங்களை வச்சுக்கிட்டோம், நான் என்ன பண்ண போறேன், விசாரம் பண்ண போறேன். இந்த உலகத்துல எது சாரமானது எது சாரம் இல்லாதது அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம்ன்றதுக்கு அர்த்தம் எவன் அந்த முயற்சியில் ஈடுபடுகின்றானோ. அப்ப என்ன அர்த்தம், எது வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு என்ன பண்ண போறது, இதை வச்சு என்ன பண்ண போறோம், இது இல்லையே, இது அனித்தியமாச்சு, இது பொய்யாச்சு அப்படின்னு குருநாதரோட வச்சனமும் சாஸ்திர வச்சனங்களும் திரும்ப வந்துட்டே இருக்கணும். சுவாமி சொல்லியிருக்காரு, இது சொப்பனம் சொப்பனம்னு சொல்லியிருக்காரு, இது அடையிறதுனால எந்த லாபம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு, இதை ஆசைப்பட்டா வந்து அடுத்த ஜென்மம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு திரும்ப 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 உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு பார்த்துட்டே இருக்கு. நித்தியம் அனித்திய விவேகம். அப்ப தர்ம அதர்ம விவேகம் முதல்ல பண்ணிருப்போம். விவேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தர்மிகளா இருக்கும், எது தர்மம் எது அதர்மம்னு நல்லா தெரியும். நமக்கு தர்மியா இருக்கிறதுனால தான் பகவான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். ஆனா இப்ப நம்மள்ட்ட எல்லாம் வீக்னஸ் என்ன தெரியுங்களா, ஏன் ஹேபிட் ஆகிப்போச்சு, நிறைய வருஷங்கள் இந்த ஜெகத்தோட நம்ம வந்து பழகி போயிட்டோம். நமக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் எது அனித்தியம் எதுன்ற விவேகம். அததான் இங்க வேற ஒரு ஃபார்ம்ல போட்டிருக்கு. சாரம் எது சாரம் இல்லாதது எது. இந்த உலகத்துல ஒரே ஒண்ணுதான் சாரம் உள்ளது எது அப்படின்னா, ஈஸ்வரன் மட்டும்தான் சாரம் உள்ளவன். ஈஸ்வரனை கண்ணியமா இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்ஸாரம் அப்படின்னு தெரியணும்.
அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற எந்த விஷயங்கள்லயும் நமக்கு வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை வரவே வராது, வைராக்கியம். அப்ப இந்த விதமா எது சாரம் எது அசாரம்னு தெரிஞ்சு கொள்வதற்காக நான் எவன் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்கின்றானோ அந்த முயற்சி இருக்கிற டைம்ல இருக்கிற வைராக்கியத்துக்கு பேரு யதமான ரூப வைராக்கியம். சொல்லியாச்சு லட்சணம். இதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, ஸ்வசித்தே பூர்வம் வித்யமானானாம் தோஷானாம் மத்தியே அபியஸ்ய மானேன விவேகேன ஏதாவந்தக பக்கா ஏதாவந்தோ அவசிஷ்டா இது விவேகஜம் விவேச்சனம் வதிரேகா. அற்புதமா சொல்ற. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வெளியில என்ன சொல்லுவோம்னா ரெண்டாவது அன்வய வதிரேகம்னு நம்ம சொல்றோம்ல. இதை நான் சொல்ற வியாக்கியா எப்படி சொல்லுவோம், பொதுவா அன்வயம் வதிரேக்கம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் யதமானத்தை ட்ரை பண்றோம். போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது சாரம் இல்லை, இது சாரம் இல்லை, இது சாரம் இல்லை, இது சாரம் இல்லைன்னு ஒவ்வொரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டே போவோம் யதமான வைராக்கியத்தில். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு மெதுவா நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன ஜெயிச்சிருக்கோம், எதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேலி பண்ணி பார்க்குறேன். நம்ம மனசுக்குள்ளார இதுவரைக்கும் நம்ம டிராவல் பண்ணதுல லாபம் என்ன நஷ்டம் என்ன எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு ஸ்டெப்ஸ் எவ்வளோ முன்னேற்றம் ஆயிருக்கு அப்படின்னு சுய விசாரம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த சுய விசாரம் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்வய வதிரேகம்னு பேர். அன்வயம்ன்றதுக்கு அர்த்தம் எதெல்லாம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு, வதிரேகம்னா எதையெல்லாம் ஜெயிக்கலை அப்படின்றது. இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நம்ம ஆட்கள் எல்லாமே சொத்தப்பாம்பு அடிக்கிறதுல பெரிய ஆட்கள் அப்படின்னு நிறைய நான் சுற்றி பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சொத்தப்பாம்பு அடிக்கிறவங்க எல்லாரும் ஜெயிச்சாச்சு இல்லை ஒரு விஷயத்தை. என்னோட சிஷியர்கள் இதில் ரொம்ப டாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷியர்கள் தான் சொல்லுவேன். 2-3 பேர் இருக்காங்க. சொத்தப்பாம்பு போட்டு டம் 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 அடிக்கிறது. செத்து போச்சு இல்லை, அதை திரும்ப திரும்ப அதையே போட்டு அடிச்சுக்கிட்டு என்ன ஆகுறது, அது திரும்ப திரும்ப செத்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஃபுட் வீக்னஸே இல்லை. என்னோட சிஷியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் நாக்கு வந்து வீக்னஸே இல்லை. எந்த விஷயத்துல எனக்குலாம் ரொம்ப பாக்கியவானாலாம் நாக்கு விஷயமே இல்லை. ஆனால் என்னோட சிஷியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ் பண்ணுறது எங்கே பனிஷ் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, அதையே தான் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. எதை கொடுத்தாலும் கொஞ்சம் பாயசம் பாயசம்லாம் வேணாம், ஸ்வீட்டு பாயசம்லாம் வேணாம், அது ரஜோகுணத்தை தூண்டி விட்டுரும், அது இதுன்னு கதை சொல்றது. ஒரு நாள் பாயசம் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்படியா, நான் தான் சமைச்சு கொடுப்பேன். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வைராக்கிகள் நான் தானே நினைப்பேன். ஐயோ செத்து போன பாம்பு எதுக்கியா திரும்ப திரும்ப இருக்கு. இன்னும் நிறைய பாம்பு உயிரோடு இருக்கு. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு நிறைய சித்தத்துக்குள்ளார இருக்கு. என்ன விதவிதமான வாசனைகள். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செத்த பாம்பு அடிக்கக்கூடாது. ஏன்னா தெரியல, நமக்கு பாம்பு செத்து போச்சுன்னு தெரியல. அப்ப அது ஒரு விவேகம். அது அந்த விவேகம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களா, உங்களுக்கு என்ன ஆயிடும், நீங்க இது பண்ணுவீங்க, செத்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓரமா போட்டு சாகாத பாம்பை அடிக்கிறதுல முயற்சி பண்ணுவீங்க. இதுதான் அன்வய வதிரேகம். செத்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்வயம், சாகாம இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வதிரேகம். இது ஆச்சாரியர் இங்க என்ன பண்றாரு, சதாசிவ பிரம்மேந்திரர் ஸ்வசித்தே நம்மளுடைய சித்தத்துல பூர்வம் வித்தியமானானாம் தோஷானாம் முன்னாடி நம்ம சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த தோஷங்கள் மத்தியில் இருக்குல்ல, உள்ள வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஒரு அபியாசத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அபியாசத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சாஸ்திர சிரவணம் பண்றதுக்கு முன்னாடி, இப்பயே ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்றாங்க, சுவாமி முன்னாடி இதெல்லாம் வீக்னஸ் இருந்துச்சு சாமி, இப்போ வந்து கிளாஸ் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வீக்னஸ் எல்லாம் போயிடுச்சு சாமி. அப்போ நான் கேட்காமையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அன்வய வதிரேகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தமா. நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், சாமி எப்படி இருந்த சாமி, நான் என் ஒய்ஃப்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க சாமி, நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இல்லவே இல்லை சாமி, முன்னாடி ரொம்ப வீக்னஸாக இருந்தோம் சாமி இதெல்லாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்னஸே போயிடுச்சு சாமி, அதை பற்றி பிரச்சனையே இல்லாமல் இருக்கு சுவாமி, எனக்கு மாறிட்டேன் சாமி. அப்போ என்ன தெரியுதுன்னா அவருக்குள்ளார என்ன பண்ணிட்டாரு, அன்வய வதிரேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தன்னோட சித்தத்துல இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு மத்தியில நிறைய தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷங்கள் என்ன தோஷங்கள், ராகத்வேஷம். ராகம் தான் வாசனையா பதிவாய் இருக்கிறது. அந்த ராக வாசனைகள் எல்லாத்துலயும் அபியஸ்யமானேன விவேகேன
நல்ல அபியாசம் பண்றோம், விவேக அபியாசம் பண்றோம். விவேக அபியாசம்னா எது எது விவேகம்? இந்த சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம பண்றதுதான் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணிட்டு இருக்கோம். நித்தியமா பாத்தீங்கன்னா இது என்னது, இதோட லிமிடேஷன் என்ன, இதோட லிமிடேஷன் என்ன, இதோட லிமிடேஷன் என்ன, இது எதை கொடுக்கும், இது எதை கொடுக்கும், இது எதோ இதோட டிராபேக் என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா லாப நஷ்ட கணக்கு பார்க்கணும்ல. அதுக்கு பேர் தான் விவேக அபியாசம்னு பேர். இந்த விவேக அபியாசத்தை பண்றது மூலமா அபியசியமானேன விவேகேன அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விவேகத்து மூலமா ஏதாவந்தக பக்கா ஏத்தாவந்தகனா இந்த வாசனைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பக்குவம் ஆயிடுச்சு, நாசம் ஆயிடுச்சு, பழுத்துடுச்சு. அது வேலை செய்ய முடியாத அளவுக்கு பழுத்து போச்சு, பக்காவாயிடுச்சு. அதே நேரத்துல ஏத்தாவந்தோ அவசிஷ்டா மிச்சம் பாத்தீங்கன்னா பக்கா ஆகாம, பழம் ஆகாம, கனியாம, சித்தமாகாம இன்னும் இவ்வளவு வாசனைகள் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு. பழுத்தவைகள் எவை, பழுக்காதவைகள் எவை, எது சித்தமாயிருக்கு, எது சித்தம் ஆகாம இருக்கு, என்னோட கண்ட்ரோலுக்கு வராம இருக்கு அப்படின்னு இது விவேச்சனம். இந்த விதமா பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்கன்னா விவேச்சனம்னா விசாரம்னு அர்த்தம். விவேச்சனம்னா பிரிச்சு 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 பாக்குறானோ அதுக்கு பேரு வெதிரேக ரூப வைராக்கியம் அப்படின்னு பேரு. வெதிரேக்கம்னு என்ன அர்த்தம் கூட நம்ம போட்டுக்கணும், அன்வய வெதிரேகம். ஏத்தாவந்தக பக்கா அப்படின்னா அது அன்வயம். இவ்வளவு வாசனைகள் சித்தமாயிருக்கு, பக்குவமாயிருக்கு. ஏத்தாவந்தோ அவசிஷ்டா இவ்வளவும் மிச்சம் இருக்கு, அதுக்கு பேர் வெதிரேகம். அப்போ அன்வயம் வெதிரேகம் இந்த ரெண்டு ரூபமா இருக்கக்கூடிய வைராக்கியம் அப்படின்னு ரெண்டாவது ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா எது ஏகேந்திரியம் சொன்னோமா, அதுதான் இங்க சொல்றாரு. திரஷ்டானுசிரவிக்க விஷய பிரவருத்தேர் துக்காத்மகத்வ போதேன தாம் பிரவருத்திம் பரித்யஜ்ய மனசி ஔத்சுக்கிய மாத்திரேன திருஷ்ணா ஸ்தாபனம் ஏகேந்திரியத்துவம். ஏகேந்திரிய தன்மை பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா ஆச்சாரியார் சொல்றார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷய போகங்கள் இருக்கு பாத்தீங்களா, எந்த விஷய போகங்கள் நம்ம பாக்குறமே திரஷ்டா, இந்த உலகத்து விஷயங்கள்னால ரொம்ப பாப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டா என் வேலையே பொழுதுபோக்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தோசை தரிசனம் தான். ஆனா தோசை தரிசனம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, உங்க பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, நீங்க ஏகாந்தமா ஆயிடுவீங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா தோசை தரிசனம்னா எதை எடுத்தாலும் பாக்குறது, இது தோஷம், இது தோஷம், இது தோஷம். என்னை யாராவது ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்துறேன் இந்த ப்ரோக்ராம் போனா என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பேன். எல்லா விஷயத்துக்கும் யோசிப்பேன், இங்க போனா என்ன ஆகும், அங்க போனா என்ன ஆகும், இதை கிடைச்சா என்ன ஆகும், இதை அனுபவம் பண்ணா என்ன ஆகும். ஏசி கார்ல போறது எனக்கு பயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏசி கார்ல இங்கிருந்து இப்போ வருவாங்க, இன்னைக்கு யாராவது வந்துப்பாங்க, எனக்கு கோயிலுக்கு ஏதாவது கூப்பிட்டு போவாங்க. இங்க திருக்கோவில் 28 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான். ஏசி கார்ல கூப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள போனோடனே நல்லா குடுக்குன்னு இருக்குமா, என்ஜாய் பண்றோமா, ஆனந்தமா இருக்கும். இங்கிருந்து அது இந்த வெயில் காலத்துல போய் நேரா 28 கிலோமீட்டர் தள்ளி அந்த காரை துறப்பம் பாருங்க கோயில் வாசல்ல. நமக்காக என்ன சென்ட்ரலைஸ்டு ஏசியா போட்டிருக்கு உலகம் ஃபுல்லா. இந்த காரை விட்டு கீழே இறங்கணும்னு ஒரு துக்கம் இருக்கு பாருங்க, ஐயோ நொந்தே போயிடுவோம். நான் உடனே என்ன பண்ணுவேன், அங்க போய் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்பவே பிராக்டிஸ் பண்ணிட்டா என்ன இருக்கும் அப்படின்ட்டு ஜன்னலை இறக்கி விடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட நான் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ற எந்த காரா இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா ஏசி போடாதீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஓப்பன் ஏர் வரட்டும் அப்படின்னு ஓப்பன் ஏரை விட்டுறது. அது பாட்டுக்கு நிம்மதியா போயிட்டு இருக்கலாம். எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் பின்னாடி சொல்ல போறோம், அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு துக்கத்தோட விதைன்னு சொல்றாரு ஆச்சாரியர். பின்னாடி சொல்ல போறவங்க ஆச்சாரியரே சொல்றாரு பதஞ்சலி யோக சூத்திரத்திலேயே சொல்லப்படுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எந்த சுகமா இருக்கட்டும் அது ஒரு துக்கத்தோட பீஜம். நான் அந்த ஏசி சுகத்தை 28 கிலோமீட்டருக்கு போற வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரம் ஏசி சுகத்தை அனுபவிச்சேன்ல, அந்த சுகத்துல இருந்து நான் கீழே இறங்குனோன்னு எனக்கு என்ன ஆகுது, ஒரு பெரிய துக்கம் கிடைக்குது. அப்ப அந்த சுகத்தை நான் அனுபவிக்காம இருந்தேன்னு வச்சுங்க, நார்மலா கார்ல டிராவல் பண்ற ஓப்பன் ஏர் வந்துகிட்டே இருக்கு. அப்ப 28 கிலோமீட்டருக்கு அப்புறம் கோயில்ல போய் இறங்கும் போது நமக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனந்தமா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்.
அப்ப ஒரு காலத்துல நீங்க எந்த சுகத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த சுகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. பரிணாம துக்கம்னு பேரு. இதுக்கு பேரு பரிணாம துக்கம், சம்ஸ்கார துக்கம் சொல்ல போறோம். பரிணாம துக்கம், சம்ஸ்கார துக்கம்னு பேரு. ஒரு பதிவு உண்டாயிடுது. பதிவு உண்டானதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன்ல, இப்ப கிளாஸ் எடுக்கிறதுனால நான் காலையில காஃபி குடிக்கிறேன். ஒரு நாள் என்ன போச்சு, 2 நாளுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கேர்லெஸ்ஸா வந்து பால் பவுடர் வாங்கல. பால் பவுடர் வாங்கலன்னு நான் என்ன பண்ணிட்டேன், சரி கிளாஸ்க்கு வந்துடலாம் அப்படின்னு கிளாஸ்க்கு வந்துட்டோம் பாருங்க. ஐயோ கிளாஸ்க்கு வந்தா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியே இல்லை. நான் அப்பதான் நினைச்சேன், ஆஹா வீக்கா இருக்கும். காஃபில வந்து பாத்தீங்கன்னா காலையில காஃபி குடிச்சாதான் எனர்ஜி இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி இருக்கு. இந்த டெய்லி அந்த ஹேபிட் வந்ததுனால அது இல்லை அப்படின்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்படி ஏதோ எனர்ஜி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். இது யார் பண்றா அப்படின்னு கேட்டா மனசு பண்ற வேலை. அப்ப என்ன பண்ணணும், ஒரு 4 நாள் 5 நாளுக்கு நான் ரெகுலரா காஃபி குடிக்காமயே வந்தேன்னு வச்சுங்களேன், மெதுவா நேச்சுரல் ஆகும். அப்ப என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளது எல்லாம் அடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கு. நம்ம சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், அடிக்ஷன் ஆகி மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு துக்கத்தை கொடுக்குது. உனக்குள்ள இல்லாத சமயத்துல அது என்ன பண்ணுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது மனசு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சுகமும் அது எப்படிப்பட்டது அப்படின்னா துக்கத்துக்கு பீஜம். துக்கத்தோட விதை எது அப்படின்னா சுகம்தான் துக்கத்தோட விதை அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இங்க ஆச்சாரிய சொல்றார், திரஷ்ட ஆனுஷ்ரவிக்க விஷயம். இந்த உலகத்து போகங்களா இருக்கட்டும் இல்ல பரலோக போகங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தேர். இதுல நம்ம ஈடுபடும் போது இதுல பிரவிற்த்தி ஆகிறோம். நம்ம இந்த சுகங்களை அனுபவிக்கிறோம், பரலோகத்துக்கு போய் பரலோக சுகங்களை அனுபவிக்கிறோம். இதுலெல்லாம் பிரவிற்த்தி ஆகும் போது துக்காத்மகத்துவ போதேன. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் இண்டிகேட் பண்ணி 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 உங்களுக்குள்ளார மெதுவாக, ஆமா இல்ல எதுக்குங்க இவ்வளவு ஆயாசப்பட்டு இந்த காரியத்தை பண்ணி பேசாம நிம்மதியா சுகமா இருக்கலாமே, எதுக்காக அப்படின்னு ஒவ்வொரு கேள்வி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது எல்லாம் துக்கம் 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 அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு போதம் உண்டாகும். போதம்னா ஞானம் உண்டாகும். அப்போ நம்ம அடையிற எல்லா சுகங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா துக்க மிஸ்ரி தத்துவம். இந்த எல்லா துக்க சுகங்கள்லயும் துக்கம் கலந்துதான் இருக்கு. துக்கம் கலக்காம எந்த சுகமும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துக்காத்மத்துவ போதேன. இது துக்கம் அப்படின்னு அறிந்து என்ன பண்றது அப்படின்னா துக்காத்மத்துவ போதேன தாம் பிரவிற்த்திம் பரித்யஜ்ய. எதுக்குங்க இங்க போய் மசால் தோசை சாப்பிடுறதுக்கு போய் அவ்வளவு தூரம் போயிட்டு பேசாம கஞ்சியே சாப்பிட்டு போயிடலாம். என்னோட சிஷியர் 2 நாளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பழையது, சாமி இருங்க சாமி நான் போய் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல போய் ஏதாவது ஒரு நல்ல மீல்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அதாவது போன சின்ன வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெயில்ல போய் அதை காட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா பழங்கஞ்சியா இருந்தாலும் ஆனந்தமா நீராகாரத்தை சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், என்ன தூக்குறீங்க. அது இந்த வெயில் காலத்துல எல்லாம் வந்து அந்த நீராகாரத்தை சாப்பிட்டா அப்படியே உடம்பு குளிர்ந்து போகுது, மனசும் குளிர்ந்து போகுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயாசப்பட்டு கொஞ்சம் தூரம் போய் எதையாவது பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்டு இது பண்ணி என்ன ப்ராசஸ் இது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுகத்தை அடையிறதுக்கு ஒரு விலை கொடுக்குறோமா. எந்த சுகத்தை அடையிறதா இருந்தாலும் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு. எனக்கு அதிகமான சுகம் வேணும்னா அதிகமான பணம் வேணும், அந்த அதிகமான பணம் வேணும்னா அதிகமான கர்மத்தை பண்ண வேண்டியிருக்கு, ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகத்தை அடையும். இது தெரிஞ்சு 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 என்ன பண்றது அப்படின்னா எனக்கு சுகம் வேணாம் அப்படின்னு நீங்க நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுங்க, அந்த பிரவிற்த்தி சுகத்தை அடையிறதுக்கான பிரவிற்த்தி ஈடுபாடு எதுலெல்லாம் பிரவர்த்திக்கிறீங்களோ எதுலெல்லாம் ஈடுபடுறீங்களோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பரித்யஜ்ய. லௌகீக கர்மா எவ்வளவு கஷ்டங்க, பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். சரி அவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு நம்ம என்ன என்ன பண்றோம். அதை நான் ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு நார்மல் ஷாப் வச்சிருந்தாங்க. பல வருஷங்களா ஒரு 15 வருஷமா வந்து அந்த ஷாப் ஓப்பன் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. நார்மலாக ஆச்சு, ரொம்ப ஸ்னேகம் அவங்க எங்களோட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை என்ன ஆகி போச்சு, அவங்க ஒரு நல்ல அந்த ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி ஒரு மாடர்ன் ஆகிட்டாங்க. எனக்கு ஈவினிங் வந்து நான் அப்படி உள்ள நுழையிறேன், அப்பா மூச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஏசின்னு நினைக்கிறேன், ஃபுல் ஏசியில் வச்சுருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு ஆனந்தம். நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்கீங்களே, வெயிலில் வந்து எல்லாம் கஷ்டப்படுறோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு ஏசி ஃபுல் ஏசி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, சாமி நீங்கள் உங்களுக்கே தெரியல சாமி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்,
எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா, ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். இப்பதான் சாமி வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்படி. அப்ப கஷ்டப்பட்டு அனுபவிக்கிற நம்ம பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பிளஷருக்காக தான். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பாத்தீங்கன்னா திருப்திப்படுத்துறது மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிற பணத்தோட எல்லா பணத்தோடையும் முக்கியமானது. இதுதான் எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம், பேசிக்ல இருந்து ஹையர் எண்ட் வரைக்கும் அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், நல்ல ஆசை இருந்துச்சு சாமி சின்ன வயசுல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிட்டு சாமி. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபோன், ஆப்பிள் ஐபோன் வாங்கணும், 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஐபோன் வாங்கிட்டேன் சாமி. அப்ப எதுக்கு சம்பாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிளஷரை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இந்திரியங்களை திருப்தி பண்றதுல அதிகமாகிட்டே போறோம். இந்திரிய சுகங்கள், அப்ப இந்திரிய சுகங்களை அதிகமா அனுபவிக்கிறோம். அதே மாதிரி வந்து வைதிக கர்மத்தை எல்லாம் எதுக்காக பண்றாங்க, நிறைய வைதிகர்கள் இருக்காங்க. அதாவது நான் வைதிகர்கள்லாம் வந்து பெருசெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு, இந்த உலகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆசைப்படுறோமோ இதே விஷயம்தான் சொர்க்கத்துல போனா வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான போகங்கள் இருக்கும். இங்க BMW இல்ல ரோல்ஸ் ராய் காரோ வாங்கணும்னு ஒருத்தர் ஆசைப்படுற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்பா அப்படின்னா புஷ்பக விமானம் இருக்கும், டிரைவரே தேவையில்லை, கோ அப்படின்னா கோ, ஓ ஸ்டாப்னா ஸ்டாப் ஆகும். அங்க ஒரு பாரிஜாத்தம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள்லாம் இருக்கு, எதெல்லாம் கேட்டாலும் அந்த மந்திரம் கொடுக்கும். அஷ்டமாதி சித்திகள்லாம் இருக்கு, அனிமாதி சித்திகள்லாம். மசால் தோசைன்னா மசால் தோசை வரும், எவ்வளவு சாப்பிட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது, திவ்ய போகம் தான். சுகர் வராது, ஹை ப்ரெஷர் வராது, ஒன்றும் வராது, கிட்னி ஃபெயிலியர் ஆகாது, ஹார்ட் ஃபெயிலியர் வராது, ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. என்ன விரும்புறீங்களோ எல்லாத்தையும் அனுபவம் பண்ண முடியும். அப்ப வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டு பாருங்க. யாட்டியாவது ஜன்னத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் ஆசைப்படுறாங்க, பரலோகத்துக்கு போகணும்னு கிறிஸ்டியன் ஆசைப்படுறாங்க. இங்க இருக்கிற வைதிகர்கள் வேதத்தோட கர்மங்களை பண்றவங்க என்ன பண்றாங்க, சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு. ஏன்பா அங்க என்ன கடவுள் கிடைப்பாரா அப்படின்னா, சொர்க்கத்துல கடவுளே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்துல கடவுள் இல்லை. பிரம்மலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவனாவது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, கைலாயம் வைகுண்டம் என்னோட சுவாமி இருப்பாரு, அங்க நான் போய் அடையலாம் அப்படின்னு பக்தி பண்றேன். அதனாலதான் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை ஆசைப்பட்டு பக்தி பண்றது வந்து பாத்தீங்கன்னா தனி, அதுக்காக உபாசனை பண்ணீங்கன்னா ஈஸ்வரன் அடையிறது. சொர்க்கத்தை அடையிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஈஸ்வரன் இல்லை. அப்ப ஈஸ்வரன் இல்லாம அந்த லோகம் என்ன, எப்படிப்பட்ட லோகம்னா வெறும் பிளஷர் மட்டும்தான். சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான். இங்க இருக்கிற எந்த துக்கமும் அங்க இருக்காது. அப்ப அதை வந்து நம்ம எப்படி சுலாக்கியமா சொல்லுவோம், அது வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டோம். அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசை வந்து பண்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மங்கள், வைதிக கர்மங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு பண்றது எல்லாமே இந்திரிய சுகத்துக்காக தான். நான் சம்பாதிக்கிறது, இங்க சம்பாதிக்கிறதெல்லாம் என்னோட இந்திரிய சுகத்துக்காக தான் தெரிஞ்சு இது எல்லாம் நிஸ்சாரம்னு புரிஞ்சு அதுல பிரவர்த்திக்காம என்ன பண்றது, அந்த கர்மத்தை எல்லாத்தையும் பரித்தியஜ்ய, வெளியில லிட்டரலா விட்டாச்சு. நான் எந்த கர்மத்தையும் பண்றது இல்லை சாமி, எங்கேயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்கேயும் போறது இல்லை. அதே மாதிரி வைதிக கர்மாக்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசி ஔத்சுக்கியமாத்திரேன, அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா உற்சாகத்தோட, ஔத்சுக்கிய பாவம்னா என்ன அர்த்தம், உற்சாகத்தோட. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஔத்சுக்கிய பாவேன வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. உற்சாகசிய பாவம் ஔத்சுக்கியம்னு பேரு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஔத்சுக்கிய பாவேன்னு அர்த்தம். நம்ம வெளியில தியாகம் பண்ணிட்டாலும் கூட உள்ளுக்குள்ளார அது என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மனசு வெளியில பிரவருத்தி பண்றது அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் பின்னாடி, அதுக்கு பின்னாடி முதல்ல வாசனா, வாசனையிலிருந்து சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து தாட் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ்க்கு அப்புறம்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில கருமா சம்பவிக்குது. முதல்ல நேற்று நான் மசால் தோசை சாப்பிட்டேன், அந்த மசால் தோசையோட வாசனை எனக்கு உள்ளார இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் சாப்பிட்ட மசால் தோசையோட வாசனை இந்த வாரம் நான் எனக்கு உள்ள தோணுது, சங்கல்பம் பண்ணுது மசால் தோசை சாப்பிடணும், இன்னைக்கு மசால் தோசை சாப்பிடணும்னு சங்கல்பம். ஏன் வருது சங்கல்பம், போன வாரம் சாப்பிட்ட மசால் தோசையோட வாசனை, சுக வாசனை. அப்ப சுக வாசனைய வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும்னு ஒரு சங்கல்பம் வருது. இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணணும், மசால் தோசை பண்ணி சாப்பிடணும். கிடைக்கலனாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல இருந்து அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப சங்கல்பம் பண்ணதுக்கு பிறகு மசால் தோசை எங்க நல்லா இருக்கும் உட்காந்து யோசிச்சுட்டு புத்தி என்ன பண்ணுது, அந்த கடையில் நல்லா இருக்கு, அந்த கடையில் நல்லா இருக்கு, யார் சமைச்சு கொடுப்பா எனக்கு, யார்கிட்டயும் கேட்கலாமா அப்படிலாம் பிளான் பண்ணுது. மசால் தோசையில வந்து மசாலா எப்படி போடணும், மசாலா எப்படி இருக்கணும், இதெல்லாம் மனசு யோசிக்குது. போன முறை வந்து காம்பினேஷன் சரியா இல்லையோ தோசைக்கு மாவு ஆட்டும் போது அப்படின்னா யோசிக்குது.
மசால் தோசைன்னு சங்கல்பம் வந்ததுக்கு பிறகு மசால் தோசையை பத்தின சிந்தனை போயிட்டே இருக்கு மனசு. அப்போ வாசனைக்கு அப்புறம் சங்கல்பம், சங்கல்பத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாட்ஸ், சித்தத்துல வாசனைகள், புத்தியில சங்கல்பம், மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை. இந்த மூணும் பண்ணதுக்கு பிறகுதான் நான் என்ன பண்றேன், வெளியில ஒரு கர்மாவா அந்த தோசையை அடையறதுக்கான பிரவருத்தி நடக்குது. இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மெதுவா எனக்கு ஒண்ணு வேணாங்க அப்படின்னு வெளியில பிரவருத்தி பண்ணாம விட்டுட்டேன். வெளியில பிரவருத்தி பண்ணலன்னா கூட உள்ளுக்குள்ளார என்னெல்லாம் இருக்கும், மனசுல ஆலோசனை போயிட்டு இருக்கும், மனசு இருக்குல்ல. அப்புறம் உள்ளுக்குள்ளார நான் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படியாவது இப்ப வேணாம், ஆனா பின்னாடி வந்து சங்கல்பம் பண்ணி வச்சிருப்பேன், அதை அனுபவிக்கணும். அதே மாதிரி அதோட வாசனைகளும் சித்தத்துல அப்படியே இருக்கும். இது மாதிரி மனசு, புத்தி, அப்புறம் சித்தம், இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்கார மாத்திரமா எந்த வாசனைகளா இருக்கோ, சங்கல்பமா வாசனையா மனோ சிந்தனையா எது இருக்கோ, ஆனா வெளியில இல்ல, வெளியில எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாச்சு. அப்ப உள்ள மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஏகேந்திரியம்னு பேரு. அதான் இங்க சொல்றாரு, மனசி ஔத்சுக்கிய மாத்திரேன. ஔத்சுக்கிய மாத்திரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனா மாத்திரம்னு போட்டுங்க. வெறும் வாசனாமயமா சித்தத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா கிருஷ்ணா ஸ்தாபனம் ஏகேந்திரியத்துவம். நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் எதையும் பண்ண மாட்டேன், முதல் ஸ்டெப் அதுதான் பண்ணணும். மனசுல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒருத்தர மனசுக்கு வந்துருங்க. நான் வெளியில பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஒருத்தர வெளியில ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள, ஆமா சுவாமி இருக்கு சுவாமி, உள்ளுக்குள்ள ஆசை இருக்கணும், அதை எப்படி சுவாமி பண்றது அப்படின்னு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 சாதனைகளை சொல்றோம். வெளியில இருக்கிற மனசை தாட்ட நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், வைதிகமா பண்ணீங்கன்னா என்னது கர்மயோகம். கர்மயோகத்தை பண்ண 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்க சஞ்சலங்கள் நீண்டும், விஷய சிந்தனைகள் போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது சாதனம் சங்கல்பத்தை நாசம் பண்றதுக்கு ஏக தத்துவ அபியாசம். 2 சொல்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா மேல இருக்கிற மனச சஞ்சலத்தை நீக்கிறதுக்கு பிராணாயாமமும் சொல்லலாம், வைதிகத்துல வந்து கர்மயோகம், அதே வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணாயாமம். மனசோட சஞ்சலத்தை நிப்பாட்டுது. மனசோட சஞ்சலத்தை நிப்பாட்டினாலும் விஷய வாசனைகள் எங்க இருக்கும், சங்கல்ப ரூபமா புத்தியில இருக்கும். அப்ப புத்தியில இருக்கிற சங்கல்பத்தெல்லாம் நீக்கிறதுக்காக தான் ஏக தத்துவ அபியாசம் சொல்லக்கூடிய ஒரே நாமத்துல ஒரே ரூபத்துல பண்ணக்கூடிய தியானம், அதே மாதிரி ஜபம். அதையும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார சித்தத்துல இருக்கிற வாசனைகள் இருக்கும். அப்ப அந்த வாசனைகளையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரியம் என்ன பண்றோம், சாஸ்திர விசாரத்தின் மூலமா அது பொய் அப்படின்னு மித்தியாத்துவ நிச்சயம் சொல்லுவோம். அது பொய், அது பொய், அது பொய், திருஷ்யம் பொய், திருஷ்யம் பொய் அப்படின்னு சொல்லி 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 நமக்கு வந்து எதை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது பொய் திருஷ்யம்னு தோணுச்சுன்னா சித்தத்துல இருக்கிற வாசனைகளும் மித்தியாத்துவமாயிடும். அப்ப இந்த 3 இது சொல்றோம். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சாதனை பண்றோம். அப்ப முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் காரியம் நீங்க வெளியில இருக்கிறத என்ன பண்ணணும், ஃபீடிங் பண்ணாம ஸ்டாப் பண்ணணும். அப்ப வெளியில இருக்கிறத நிப்பாட்டிட்டு உள்ளக்குள்ளார இருக்கிறதுக்காக நீங்க எப்ப ஒர்க் அவுட் பண்றீங்களோ அந்த ஒர்க் அவுட் பண்ற காலத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகேந்திரிய ரூப வைராக்கியம் அப்படின்னு பேர். இப்ப நாங்கெல்லாம் சன்னியாசிகளா இருக்கிறோமே, சன்னியாசிகளா இருக்கிறவங்க எல்லாம் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோம், பொதுவா எல்லா சன்னியாசியும் சொல்ல, சன்னியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல சன்னியாசம் நாங்க சொல்றோம். வெளியில இருக்குல்ல, வெளியில வந்து பாத்தீங்கன்னா காவி வஸ்திரம் போட்டிருக்கோம், நல்லா வந்து பாத்தீங்கன்னா மொட்டையை அடிச்சுக்கிட்டு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குடுமையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு திரிபுண்டரம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோன்னு, இதெல்லாம் என்ன பேரு அப்படின்னா வியாபகாரிக சந்நியாசம், ஸ்தூல சந்நியாசம்னு பேரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ணல, வெளியில எதையும் ஃபீடிங் பண்ணவே இல்லை, ஆனா வெளியில பண்ணாம இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார இருக்குமா, இருக்கும். ஆலோசனை போகும், அழகான பொண்ணு போச்சு அப்படின்னா ஆலோசனை போகும், நல்லா இருக்காளே அப்படின்னு உள்ள போகும். தலையிலேயே ஒரு கூட்டு வேஷம் போட்டுக்கிட்டு என்ன மித்தியாச்சார சௌச்சதை கீதால சொல்லியிருக்கா, மித்தியாச்சாரன் வெளியில தியாகம் பண்ணிட்டு உள்ள வந்து சிந்தனை பண்ணா மித்தியாச்சாரன் பொய்யொழுக்கமுடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஐயோ இது பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த காவி வஸ்திரம் போட்டுக்கிட்டு பரஸ்திரிகளை வந்து பாத்தீங்கன்னா தப்பா பார்க்க கூடாது, ஐயோ அம்மா 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 தலையில வந்து பாத்தீங்கன்னா மாத்திருபாவத்தோட பார்க்கணும் அப்படின்னு தலையில குட்டிக்கிறது. அப்ப அது மாதிரி மெதுவா 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 வெளியில இருக்கிற மனசோட ஆலோசனையை நிப்பாட்டியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்ணணும்னு எந்த விஷயத்த போகம் பண்றதா இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லை, இது மோட்சத்தை தராது அப்படின்னு அதையும் அவாய்ட் பண்றது. ஆனா கடைசியில மிச்சம் என்ன இருக்குன்னா அந்த வாசனைகள் இருக்கு, அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த வாசனைகளை போக்குறது வந்து பாத்தீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்தத்தை கீதாச்சாரியார் சொல்ற.
அந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்துல சமாதி அனுபவம் எப்ப கிடைக்குதோ அப்பதான் அந்த பீஜத்துல இருக்கக்கூடிய வாசனைகள் ரிமூவ் ஆகும். அப்போ இந்த மூணுத்துல நம்ம எப்ப ஒர்க் அவுட் பண்றோமோ வெளியில ப்ராப்ளம் சாமி தியாகம் பண்ணிட்டேன். இப்ப நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் நீங்களே பாத்தீங்க. சில பேர் யதமான வைராக்கியத்துல இருப்பீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் ஜெயிச்சுட்டேன் சாமி, இன்னும் இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு சாமி, ஒர்க் அவுட் பண்ணணும் சாமி. அப்ப அன்பய விதிரேகத்துல சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில ப்ராப்ளமே இல்லை சாமி. நான் சொல்லுவேன் இப்ப எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஃபுட்டு ப்ராப்ளம் இல்லை, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் இருக்கும், ஓகே 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஓகேன்னு இது பண்ண முடியும். ஆனா உள்ளுக்குள்ளார எங்க இருக்கும், சங்கல்பமும் இல்லை, மனசு ஆலோசனையும் பெருசா நான் பண்ணவே மாட்டேன் எதை குறிச்சும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பேலன்ஸ் இருக்கு எனக்கு நல்லா தெரியும். பீஜத்துல என்ன இருக்கு, சஞ்சித கர்மாவோட கனெக்ட் ஆயிருக்கிறது. சஞ்சித கர்மா எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாம சித்தத்துல வந்து நிறைய வாசனைகள் இருக்கும். அப்ப எதுக்காக நான் திரும்ப 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 இது பொய் பொய் பொய், இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம், இது சொப்பனம் இது சொப்பனம் இது சொப்பனம்னு உங்களுக்கு ஏன் சொல்றேன் தெரியுங்களா? உங்களுக்காக சொல்லல, எனக்காக நான் சொல்லிக்கிறேன். எனக்கு உள்ளுக்குள்ளார அந்த பீஜமா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா ஆசிட் ஊத்திட்டு இருக்கேன். அப்ப ஆசிட் ஊத்திட்டு இருக்கேன்னா இப்ப நான் எங்க ஒர்க் அவுட் பண்றேன் சாமி அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வசி ஏகேந்திரிய ரூப வைராக்கியம். மேக்சிமம் சன்னியாசிகள்கிட்ட இது இருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கு அடுத்த நிலையில போகும்போது என்ன ஆகும் ஆச்சாரியார் சொல்ற, அதாவது ஔத்சுக்கிய மாத்திரேன திருஷ்ணா ஸ்தாபனம் ஏகேந்திரியத்துவம். வெறும் வாசனாமாவும் சங்கல்பமாகவும் மட்டும் வந்து நிப்பாட்டி இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மட்டும் வெளியில தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஏகேந்திரிய ரூப வைராக்கியம்னு பேர். அதுதான் ஏகேந்திரியத்துவம்னு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் வித்ருஷ்ணத்துவம் வசீகாரம். அப்புறம் மெதுவா 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 நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா மெதுவா இந்த மித்யாத்துவ நிச்சயம்னு ஒன்று சொல்றேன்ல, இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய், இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காரியத்துல ஈடுபடுவீங்க. நான் சன்னியாசியா இருக்கிறவன், நான் என்ன பண்ணுவேன், காரியத்துல ஈடுபட மாட்டேன். அதனால எனக்குள்ளார தாட்டு வருமா, உள்ளுக்குள்ளார பீஜத்துல இருக்கிறது மெதுவா வெளியில வந்துட்டு இருக்கும். அப்பப்போ எப்போவாவது வரும், அப்பப்போ வரும், ஏதாவது வரும். பழைய விரதம் இருக்கும்போது தான் தெரியும் எதை சாப்பிடலையோ வந்து அதை பிடிச்சி நோக்கம் வரும். அப்ப எப்போ நீங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றீங்களோ அப்போ உள்ள இருக்கிறது வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா 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 உள்ள வரும். இப்போ நான் என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக யோசிக்கிறேன், என்னவோ ஸ்மெல் வருதே அப்படின்னு. பக்கத்தில் போகும்போதுலாம் ஸ்மெல்லு, நானும் மேலோட்டமாக பார்த்தேன், ஒன்றும் காணும், என்னவோ ஸ்மெல் வருது என்ன. அப்புறம் நேற்று என்ன பண்ணேன்னு கேட்டேன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஐட்டம் நான் என்னைக்கு போன வாரத்துக்கு சமைச்சது, அதை எடுத்து உள்ள வச்சிருந்தது மறந்தே போயிட்ட பண்ண இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகும், ஊசி போய் ஒரு மெதுவாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. என் கண்ணிலே படல, கண்ணில் படல, ஆனா என்னாச்சு தேடி பார்க்கும் போது கண்ணில் தெரியவே இல்லை, ஆனா ஸ்மெல் வந்துச்சு. அப்ப ஸ்மெல் வருதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஐட்டம் உள்ளுக்குள்ளார கிடக்கு, எலி செத்து போன எலி உள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இல்லைன்னா ஸ்மெல் வராது. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏகேந்திரிய ரூப வைராக்கியத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பீஜ ரூபத்துல மறைஞ்சிருக்க கண்ணுக்கு தெரியாததுல இருந்து மெதுவா ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் வரும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மத்திலையும் ஸ்மெல் வரும், அதே நேரத்துல அதர்மத்திலையும் ஸ்மெல் வரும். நமக்கு மெதுவா தெரியுது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமனை போய் பார்க்கணும் அப்படின்னா போய் பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தியப்பா, ராமெல்லாம் எதுவும் இல்லை, இல்லை எனக்கு ராமனை பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியில இருந்து வந்து எனக்கு ராமர்னா ரொம்ப பிரியம். அப்ப இந்த கோயில் கட்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ராமரை பார்க்கணும். ஏன் இந்த காட்டு வருது, ராமரை பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாசனையா உள்ளுக்குள்ளார கிடைக்கும். அப்ப நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வாசனையா இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து என்னவா வருது, சங்கல்பமா வெளியில வருது. ஆனா வெளியில நம்ம என்ன பண்றோம், ஆக்ஷனே காட்டாம வெளியில இருக்கலாம். அப்ப ஆக்ஷன் இல்லாம வெளியில எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு லிட்டரலா உள்ளுக்குள்ளார சிந்தனாமயமா இருந்துச்சு அப்படின்னா, வாசனாமயமா இருந்துச்சுன்னா அது மாதிரி இருக்கிறதுக்கு பேரு ஏகேந்திரிய ரூப வைராகியம். அதுல ஒர்க் அவுட் பண்றது. இப்ப நான் அங்க பண்ணிட்டு இருக்கிறது, நான் பிராங்கா சொல்றேன், இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க சன்னியாசிகள் எல்லாமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபீடிங் வெளியில பண்ணவே மாட்டோம். ஃபீடிங் பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலி, முடிஞ்சு போச்சு, திரும்ப அதிகமா இருக்கு. ஃபீடிங் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு உள்ள ஒர்க் அவுட் பண்றது.
இது. இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்றாரு வித்திருஷ்ணத்துவம் வசீகாரம். இந்த ப்ராசஸ் போக 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 இப்பவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா 3-4 இயர்ஸ்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே வெளியில எதுவுமே இல்லை. இப்போ உள்ள இருக்கிற வாசனைகள் மெதுவா 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 கிளியர் ஆகும். இந்த கிளியர் ஆகும்போது என்ன தன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு ஒரு பிரசன்னமா இருக்கும். ஏன்னா உள்ள இருந்து ஸ்மெல் எல்லாம் கம்மி ஆகிட்டே போகுது. இப்போ நான் அந்த பழைய ஐட்டத்தை எடுத்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் என்னோட ரூம் வந்து கிளீனா இருக்கு, நல்ல ஸ்மெல், பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லை. இதே மாதிரி நமக்கும் தெரியும், உள்ளுக்குள்ளார வந்து ஆசைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண 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 இந்த மனசாந்தி எப்படி இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உள்ள ஆசைகள் இல்லை அப்படின்னா மனசாந்தி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நல்லா ஃபீல் ஆகும். ஆமா, க்ரோத் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தமாயிடும். எனக்கு ஒண்ணு வேணும், எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வாசனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் சுவாமினா வித்திருஷ்ணத்துவம் வசீகாரா. வித்திருஷ்ணத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் ஆசையின்மை, வேட்கையின்மை. எந்த விஷயத்திலையும் நல்லது கெட்டது எந்த விஷயத்திலையும் ராமரை போய் பார்க்கணுமாவது கிருஷ்ணரை போய் பார்க்கணுமா, ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். ராமர் கோயிலுக்கும் போய் பார்க்க வேணாம், கிருஷ்ணர் கோயிலுக்கும் மதுரா பிருந்தாவனம் போக வேணாம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாந்த பரிகல்பிதம், உள்ள கல்பனா தான், உள்ள வந்து பண்ணிருக்க கல்பனா அப்படின்னு எல்லா ஆசைகளையும் விட்ட பிறகு உண்டாகிற தன்மை எதுவோ அதுக்கு பேரு வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் சொல்ற ததியிதம் அபரம் வைராக்கியம். இது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசீகாரம் சொல்லக்கூடிய வைராக்கியத்தை அடைஞ்சிங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மனசுல இருக்கிற ஒர்க் அவுட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு இப்போ என்ன இருக்கு, மெதுவா 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 வந்து பார்த்தீங்கன்னா வாசனையாவது மண்ணாங்கிட்டாவது காலி ஆயிடுச்சு. காலி ஆனதுக்கு பிறகு அதுக்கு பேர் வசமாயிடுச்சு. அந்த கரணம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, வாசனைகள் வசமாகி விட்டது, என்னுடைய இந்திரியங்கள் வசமாயிடுச்சு, மனசு வசமாயிடுச்சு, புத்தி வசமாயிடுச்சு. இது எல்லாம் வசப்பட்ட நிலைக்கு பேர் தான் வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அப்படின்னு பேர். தத் இதம் அபரம் வைராக்கியம். அந்த இந்த வைராக்கியம் எப்படிப்பட்டது பேரு, அபர வைராக்கியம்னு பேரு. பரவாயில்ல, அபர வைராக்கியம்னு பேரு. இந்த அபர வைராக்கியம் என்னன்னா அஷ்டாங்க யோக பிரவர்த்தகத்துவேன. இந்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நீங்க இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப என்ன விட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடம் இருக்கு, எனக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கட்டுது போதும். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஓங்காரத்தை பண்ணி முடிச்சா சாந்தி மந்திரம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எஸ் சந்தஷா மிருஷம் டெய்லி சொல்லுவோம். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா எம்டியா கிடக்குது. எம்டியா கிடந்தா உட்காந்து கண்ணு மூடி நிக்கலான்னு பார்த்தா ஜவம் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, லீவ் போடல, கூப்பிட்டாச்சுன்னா எல்லாம் வந்து நிக்கிறாங்க. ஐயோ சும்மா இருக்க முடியல. மனசு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பாக்குற மந்திரமே வெளியில வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு நிச்சலமா இருக்கு பண்ணிட்டு இருந்த உபாசனம். அப்ப மெதுவா மெதுவா என்ன ஆச்சுன்னா ஃபோர்ஸபுளா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ன பண்ண வேண்டியிருக்கு. அப்ப மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் அடங்க 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 இந்த அபர வைராக்கியம் சொல்லக்கூடியது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டாங்க யோக பிரவர்த்தகத்துவம் உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெதுவா 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 என்னது அஷ்டாங்க யோகத்துக்குள்ளார பிரவர்த்தி பண்ண வைக்கும். யமம் நியமம் ஆசனம், யமம் நியமம் ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். இந்த பிரத்யாகாரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசன பிராணாயாமம் எல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நிறைய இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கண்ண மூடி உட்காருவேன். வேற என்ன, எங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரண தியான சமாதி. இந்த 3 அங்கங்கள் பேரு. இந்த 3 அங்கங்களுக்கு பேரு அந்தரங்கம்னு பேரு. இதுக்கு பேரு அந்தரங்கம் பேரு. எதுனா முக்கியமா வந்து 4 சொல்லுவோம். 4ல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாரணா தியான சமாதி. இந்த 4ல முக்கியமானது இந்த பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய பிரத்யாகாரம்ன்றதான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். வசீகார சஞ்ஞா வந்து எங்க வருதுன்னா இந்த பிரத்யாகாரத்துல வருது. அஷ்டாங்க யோகத்தோட யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் இந்த 5வது அங்கமா வரக்கூடிய பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்ன அர்த்தம்னா இந்திரியங்கள் கண்ண திறந்திருக்கும், நீங்க இந்த உலகத்துல இருப்பீங்க, ஆனா எந்த விஷயத்தோடையும் உங்களுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கு வீக்னஸா அது வசமா நீங்க ஆகவே மாட்டீங்க. கண்ணு பார்க்கும் ஆனா ஆசைப்படாது, காது கேட்கும் அதுல எந்த இம்பல்ஸும் உண்டாகாது, மனசு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா மனசுக்குள்ளார இதை அடையணும் அதை அடையணும்னு எண்ணமே வராது. அந்த நிலைக்கு வர்றதுக்கு பேரு பிரத்யாகாரம்னு பேரு.
இந்த பிரத்யாகாரம் சித்திச்சோட என்ன ஆயிடும், உங்களுக்கு மெதுவா கண்ண மூடி உட்காரலான்னு. இந்த கண்ண மூடி உட்கார ஆரம்பிப்பீங்க, வெளியில இருக்க இம்பல்ஸ் எதுவுமே வராது, எந்த ஆசையும் வெளியில இல்லை. மெதுவா 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 அந்த உள்ளுக்குள்ளார உட்கார்ந்த மாத்திரத்துல தாரணம், ஏதாவது ஒரு விஷயத்துல அகமகம்ன்ற தாரணத்துல மெதுவா மனசு போகும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம், முதல்ல சவிகல்ப சமாதி வருதா, நான் என்ன பண்ணுவேன், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கிருஷ்ணனோட ரூபத்திலேயே மனசை வைக்க ஆரம்பிப்பேன். தாரணம் நடக்கும். அந்த தாரணம் மெதுவா 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 சமாதியாகும். மெதுவா 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 அந்த சமாதி தாரண தியான சமாதி ஆகும் போது சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்குது. ஆயிடுச்சா? அதுதான் இங்க சொல்றாரு, அஷ்டாங்க யோக பிரவர்த்தகத்துவேன. இந்த அஷ்டாங்க யோகத்துல உங்களை அந்த அபர வைராகியம் சொல்ற வசீகார சஞ்ஞா உள்ள புஷ்அப் பண்ணி உள்ள ஈடுபட வைக்கிறது. அந்த இதுல ஈடுபட ஆரம்பிக்கும் போது, பிரவருத்தி ஆகும் போது சம்பிரஜாதஸ்ய அந்தரங்கம். சம்பிரஜாதம்னு என்ன சொல்லியிருக்கோம், சவிகல்ப சமாதிகள். அந்த மெதுவா மெதுவா உங்களோடது பாத்தீங்கன்னா 70% சத்துவகுணம், 80% சத்துவகுணம்னு மெதுவா 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 சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதான்னு சொல்லக்கூடிய 6 சமாதிகளும் சம்பிரஜாதம் சொல்லக்கூடிய சவிகல்ப சமாதிகள். இது மெதுவா உங்களுக்கு சம்பவிக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்கணும், சம்பிரஜாத சமாதி சம்பவிக்கணும் அப்படின்னா இந்த வசீகாரம் சொல்லக்கூடிய அந்த வைராக்கியம் தான் அந்தரங்க சாதனம். வைராக்கியம் இல்லாதவனுக்கு இந்த சவிகல்ப சமாதிகள் எதுவுமே சம்பவிக்காது. ஏன் சம்பவிக்காது? 10 நிமிஷத்துக்குள்ள பால்காரன் வந்துட்டானேன்னு எந்திரிச்சிங்கன்னா என்ன ஆயிடும், அவன் வந்தான், கொரியர்காரன் வந்தான், போஸ்ட்மேன் வந்தான், இது வந்துச்சு, பிளிப்கார்ட் வந்திருக்கான், அமேசான் வந்திருக்கான், பக்கத்து வீட்டுல இருந்து யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க எந்திரிச்சு போயிட்டே இருப்பீங்க. அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்க சமாதி நடக்காது, 1 மணி நேரம் கட்டி நடக்காது, தியானமும் நடக்காது, சமாதி நடக்காது, எதுவும் நடக்காது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாரு வந்தாலும் பரவாயில்ல, உட்கார்ந்தாச்சுன்னா 1 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னு வைராக்கியம் வரணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி இருந்து அபியாசம் பண்ணணும். இப்போ நம்ம கிளாஸ்ல நம்ம பிரபோதான்னு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, பிரபோத சைத்தன்யம் என்னோட சிஷ்யர். அவர் பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்கார், 2 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா காஷ்ட மௌனம் சாமி அப்படின்னு. காலையில இருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் எதுக்காக எந்திரிக்கூடாது, உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கவே கூடாது. ஒன்று தியானம் பண்ணணும், இல்லை அப்படின்னா இருந்த இடத்துல இருக்கலாம், ஏதாவது யாருக்காவது பேசணும், இது பண்ணலாம் பேசலாம், ஆனா ஆசனத்தை கலைக்கக்கூடாது. காலையில இருந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கும் எந்திரிச்சு போகவே கூடாது, அப்படி வச்சுக்கூடாது. இது மாதிரி 2 மாசம் சாமி, 2 மாசத்துக்கு அப்புறம் தான் ஊரை விட்டு வெளில வரும். அப்ப என்னன்னா இதுக்கு பேர் வைராக்கியம். காஷ்ட மௌனம் இருக்கணும். காஷ்டம்னா இந்த உடம்பை அசைக்காம ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வைராக்கியம் வேணும். இப்படி பழக நான் கண்ணை மூடிட்டு இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறேன். என்ன வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், தூங்கிடக்கூடாது. தூங்காம பார்த்தீங்கன்னா என்ன விவகாரம் வந்தாலும் கண்ணை தொடக்கூடாது, ஒரே இடத்துல உட்காந்து. தியானம்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, கண்ணை மூடி உட்காரணும் ஃபர்ஸ்ட். அப்ப மெதுவா வைராக்கியம் வர யாரு வந்தாலும் பார்க்கணும்னு உள்ளுக்குள்ளார இம்பல்ஸ் வரும். யாரும் வந்திருக்காங்களே, அவங்கள்ட்ட பேசலாம், இவங்கள்ட்ட பேசலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், எல்லாத்தையும் கேர் பண்ணி உதாசீனப்படுத்திட்டு என்ன பண்ணோம், பேசாம கண்ணை மூடிட்டு 6 மணி நேரம் 5 மணி நேரம் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கோம். இப்படி மெதுவா டெவலப் ஆக அது மெதுவா சமாதியில கொண்டு வந்துவிடும். சவிகல்ப சமாதிகள் 6 சம்பவிக்கும். அப்போ சவிகல்ப சமாதிகள் சம்பவிக்கணும் அப்படின்னா வெளியில பாத்தீங்கன்னா யதமானம், அதுக்கப்புறம் அன்வய வத்திரேகம், அதுக்கப்புறம் ஏகேந்திரியம், அதுக்கு அடுத்தது 4வது வசீகாரம் சம்பவிக்கும் போது உங்களுக்கு சமாதிகள் ஸ்டார்ட் ஆயிடும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, அசம்பிரஜாதஸ்ய து பகிரங்கம். சம்பிரஜாதம்ன்றது சவிகல்ப சமாதி, அசம்பிரஜாதம்ன்றது நிர்விகல்ப சமாதி. அந்த நிர்விகல்ப சமாதிக்கு இந்த வசீகார சஞ்ஞான்னு சொல்லக்கூடிய அந்த வைராக்கியம் பகிரங்க சாதனம். அப்ப என்ன சுவாமி ஏன் பகிரங்கம் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வைராக்கியம் வரப்போதா. என்னது? அப்பர வைராக்கியம்னு இந்த வசீகாரத்துக்கு பேர் வச்சிருக்கோம். பரவைராக்கியம்னு ஒண்ணு சொல்றமே, அந்த பரவைராக்கியத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா நிர்விகல்ப சமாதி நம்ம கட்டேன். அப்ப வசீகார சஞ்ஞாவை அடைஞ்சோம், வைராக்கியத்தை அடைஞ்சோம் அப்படின்னா சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள் கிடைக்கும். அப்போ வைராக்கியம் இருக்கிறவனுக்கு தான் இந்த இது சம்பிரஜாதம் கிடைக்கும். இதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நான் நேற்று ஒரு அம்மாவோட டீச்சிங்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து கேட்டேன். ரொம்ப அருமையான வைராக்கியத்தை பத்தின விஷயம். அந்த அம்மா எங்கேயுமே வைராக்கியத்தை பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மாடர்னா இப்ப பேசுறவங்க இங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இப்போ முன்னாடி காலத்துல வைராக்கியத்தை ரொம்ப சுலாக்கியமா சொல்லிட்டு இருந்தாங்க.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாடர்ன் குருஸ் யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைராகியத்தை பத்தி வேதாந்தத்திலையும் பேசுறது இல்ல, யோகத்திலையும் பேசுறது. வெறும் யோகத்தை பேசுறாங்க, மெத்தட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, மெத்தட்ஸ் இப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாதனமா என்ன இருக்கணுமோ அது சொல்றது. வைராக்கியம் வைராக்கியம் வந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகுனா மனசுல இம்பல்ஸ் வராது. மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இம்பல்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளை வந்து வெளியில வலுக்க டைம் கொண்டு போயிடுவாங்க. அப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரவருத்தி பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ளார நல்லா ஸ்திரமாகணும்னா வைராக்கியம் இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து உட்கார முடியும் கண்ண மூடி. அப்ப அதுக்கு முக்கியமானது. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, வைராக்கியத்தை விட்டுட்டு பெரிய பெரிய விஷயமா பேசுறாங்க. ஆனா ஆச்சாரியார் கிளியரா சொல்றாரு, சவிகல்ப சமாதிகளுக்கு எல்லாத்துக்கும் அந்தரங்க சாதனம் வசீகார வைராக்கியம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த வசீகார சஞ்ஞாவை அடைஞ்சு சவிகல்ப சமாதி எல்லாத்தையும் அடைஞ்சு 95% என்ன வந்துடும் உங்களுக்கு, சத்துவ குணம் வந்துடும். அதுக்கப்புறம் 98% சத்துவ குணம் போகும்போது என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் பிரசங்கியானம். ஞாபகம் வச்சுக்கணும், பரம் பிரசங்கியானம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வரும். ஈசனோடாயினும் ஆசையருமின், எந்த ஒரு கிருஷ்ணனோட ரூபத்தை வச்சுக்கிட்டு நான் சவிகல்ப சமாதி எல்லாம் பண்ணினனோ கடைசியில அந்த கிருஷ்ணனோட இருக்கிற ஆசையையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு ஈசனோடாயினும் ஆசையருமின் அப்படின்னு விட்டேன் அப்படின்னா அதுதான் பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை அடைஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதின்னு சம்பவிக்குது, அசம்பிரக்ஞா சமாதி. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதிக்கு அந்தரங்க சாதனம் வசீகார வைராக்கியம், அசம்பிரஜாத சமாதிக்கு நிர்விகல்ப சமாதிக்கு சாதனம் அந்தரங்க சாதனம் பரவைராக்கியம். அப்போ அசம்பிரஜாத சமாதிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வசீகார வைராக்கியம் பகிரங்கம் ஆயிடுது. 2 வைராக்கியம், பகிரங்கம் இந்த வசீகாரம், அந்தரங்கம் வந்து பாத்தீங்கன்னா பரவைராக்கியம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், வசீகார வைராக்கியத்தை பத்தி பேசியாச்சு. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், பரவைராக்கியத்தை பத்தி பேசணும். நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாராயண.